அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே. இன்றைக்கி வாஸ்துவில் என்ன பேசலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரூமு, அதாவது சிங்கிள் பெட்ரூமு, அட்டாச் டாய்லெட்டு அப்படி கட்டுவாங்க. அப்புறம் பசங்க இருந்தால் பசங்களுக்கு ஒரு பெட்ரூமு, டபுள் பெட்ரூம் வச்சு கட்டுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பெரியவங்களுக்கும் ஒரு பெட்ரூம் வைக்கணும். அது எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் அறை. இப்போ தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வரணும். கணவன் மனைவி குடும்ப தலைவர் படுத்து உறங்க வேண்டிய இடம் மாஸ்டர் பெட்ரூம் சொல்லுவாங்க. தென்மேற்கு மூலையில் வரணும், சவுத் வெஸ்ட் கார்னரில். இப்போ தென்மேற்கு மூலைக்கும் தென்கிழக்கு மூலைக்கும் இடையில் சவுத்து சென்டர் பகுதி சொல்லுவாங்க, சரியா? தெற்கு நடுப்பகுதி. இதில் பார்த்திங்கன்னா, நீங்கள் பெரியவங்களுக்கு ஒரு பெட்ரூம் வச்சு வீடு கட்டலாம். சிறப்பாக இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. நாளைக்கு நமக்கும் ஃப்யூச்சரில் அந்த ரூமு தான்றதை ஃபஸ்ட்டு கனவுல ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நான் உள்படிக்கட்டு போட போகிறேன் அப்படின்னா, நீங்கள் தெற்கு மத்தியத்தில் உள்படிக்கட்டு போட்டுக்கலாம். உள்படிக்கட்டு வரலாம். அப்படின்னா பெரியவங்களுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னா ஒரு பெட்ரூம் வச்சு அந்த இடத்துல வீடு கட்டிக்கலாம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தென்மேற்கு மூலையில் மாஸ்டர் பெட்ரூம், குடும்ப தலைவர் தலைவி படுத்து உறங்கக்கூடிய இடம் மாஸ்டர் பெட்ரூமு. அது மோஸ்ட்லி எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, வடக்கு பக்கம் பார்த்த வாசலாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வடக்கு பக்கம் பார்த்த வாசல் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுதான் சிறப்பு. அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்து வச்சுக்கலாம். இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கிழக்கு பக்கம் பார்த்துன்றது ஒரு 50% தான். நீங்கள் வடக்கு பக்கம் பார்த்து வச்சிங்கன்னா 100% நல்லா சிறப்பாக இருப்பீங்க. ஓகே, பீரோ அந்த தென்மேற்கு மூலையில் நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வாஸ்து உள்ள டிப்ஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, கணவன் குடும்ப தலைவர் தலைவி படுத்து உறங்கக்கூடிய இடம் தென்மேற்கு மூலை. இதை தவிர வேறு எதுவும் தென்மேற்கு மூலையில் வரக்கூடாது. தெற்கு மத்தியத்தில் பெரியவங்களுக்கு வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்து அவங்களுக்கு அங்கே படுக்க வைக்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், உங்களுக்கு வீட்டில் டிராயிங் வேணும் அப்படின்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை வாஸ்துப்படி உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல இடம் உங்களுக்கு வாங்கி உங்கள் பேரில் பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்து அது உங்களுக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நமக்கு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, மதுராந்தகம், அச்சரப்பாக்கம், தொழிற்பேடு, திண்டிவனம் வரைக்கும் நமக்கு வீட்டு மனைகள் இருக்குது. டிடிசிபி ரெரா அப்ரூவலில். தேவைப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் டிராயிங் வேணும்னாலும் சொல்லுங்கள், உங்கள் வாஸ்துப்படி டிராயிங் வரைஞ்சி கொடுக்கப்படும். அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் பழைய வீடு பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். 8248581550 இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி.